ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட ரிசிப்ட் டீடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிசிப்ட் டீடு ஆர் ரசீது ஆவணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் நம்ம லோன் வாங்குகிறோன்னா அதை க்ளோஸ் பண்ணதுக்கு பேங்க் ஒரு டீடு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்ஓசிலாம் வாங்கிட்டாங்க, இவங்களோட லோன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கொடுக்குற அக்ரிமெண்ட்டு பேப்பர் தான் அது கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எப்படி உங்களோட லேண்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சேல் டீடாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்டில், அதே மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, லோன் க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ஓசி வாங்கிட்டோம், அப்போ அதோட முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகாது. மீன்ஸ் உங்களுக்கு எக்யூமரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் ஈசின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களோட லோன் க்ளோஸ் ஆகாத மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் கவர்மெண்ட் சைட்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெசிப்ட் டீடுன்றதை ஒன்று வாங்கணும். உங்களோட பேங்க்கில் நீங்கள் வாங்கணும். ஸோ அது வாங்கினீங்கன்னா தான் உங்களோட லோன் க்ளோஸ் ஆகிடுச்சின்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ ஈஸிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வேறு யாருக்கா லேண்டை விற்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ஹவுஸ் வேறு யாருக்கா சேல் பண்ணுறீங்கன்னா, அவங்க வாங்குகிறவங்க உங்களோட லேண்டை வாங்குகிற பையரை வில்லங்க செக் பண்ணும்போது இந்த லோன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றத ஈஸியில் பார்த்துப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க. என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா. நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஸோ சென்னை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.